அவுட்டிங், ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். பஷா மாணிக் பஷா. Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Tiranam Homes. தம்பி புதுசாக வினோதமாக ட்ரை பண்ணுறாரு. வினோதம் தான் அது, வினோதம் விசித்திரம் அது. பட்டு நம்ம அதை பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம அதை பெருசாக ஆதரிக்கவும் முடியாது ப்ரோ. நான் வேணாலும் அவ்வளோ கண்ணே தெரியாமல் போயிடலாம். ஒரு பொண்ணை மடியில் உட்கார வச்சு டாட்டை போட்டுருந்தீங்க. நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் கண்டென்ட் கிரியேஷனும் நம்மளோட ஆக்டிங்கும் தான் காட்டுறோம். சொல்கிறாங்க பசங்களை தூக்கி மடியில் உட்கார வைக்க முடியும். அது எப்படி நான் உட்கார வைக்க முடியும்? இதை பார்த்து கெட்டு போகிறாங்களே சின்ன சின்ன பசங்களாம், அதுவும் இருக்குல்ல. நாட்டில் கெடுறதுக்கு நிறைய இருக்குது ப்ரோ. இதை பார்த்தா கெடணுமா? குழந்தை பிறந்தா ப்ரெக்னன்சியில் வந்து வயிறு கட் பண்ணியிருப்பாங்களா, சிசரியன் பண்ணால் அப்போது அதில் வந்து அந்த தழும்பு மறைக்கணுன்றதுக்காக போட்டாங்க. தெரியல அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை போட்டு மாறிச்சு. இவ்வளோ பெரிய ஸ்கார்லன்னும் போது அது கஷ்டமாக இருந்தது. என்னடா இதை போட சொல்கிறாங்கன்ட்டு இல்லை. கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட்டு நிறைய இருக்குது, வெயிட்டாக இருக்குது. அதை பிடிச்சி இப்படி போகிறதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு மசில் பெயின் வந்து ரொம்ப ஒரு 3 மணி நேரத்தில் முடிகிற வேண்டிய வேலை நான் 13 மணி நேரமாக போட்டுட்டு இருந்தேன். பிரஸ்ட் கேன்சர் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்பகத்தோட அந்த சென்டரில் இருக்க நிப்பிளை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்காது. ஸோ அது இருக்க மாதிரி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த தழும்பை வந்து மறைக்கிறது. சில பேர் வந்து உங்களை பார்த்து அண்ணன் ஜாலியாக இருக்காரு, நம்மளே இந்த மாதிரி டாட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. ஃபெயிலியர் ஆகிடுவேன். எப்படி உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்? அவ்வளோ இது இருக்கும் போது ஒரு பொண்ணு தனியாக மாறிச்சா நீ என்ன வேணாலும் அட்டன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். நீ போலீஸில் மாட்டிப்பேன். உங்கள் ஃப்ரெண்டு பீட்டர் கே கூட படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு படம் பண்ணலான்னு ஃபியூச்சர் பிளான் இருக்கா? ஐயோ, அது வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நம்மளுக்கு அந்தளவு இல்லை. நான் நடிக்கிறதுக்காக காட்டணும்னு பாருறேன் ஸ்கில்லை. எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன், நடிப்பேன். யாராவது வாய்ப்பு தந்தால் நடிப்பேனே தவிர்த்து நான் காசு போட்டு பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி இல்லை. அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? ராஜேஷ் எப்படி இந்த டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆனார்? ராஜேஷ் எப்படி டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆனால், ராஜேஷ் டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படியே குடும்ப சூழ்நிலைக்காக அப்படியே வேலைக்கு போயிட்டு வர ஒரு கஷ்டப்படுற ஒரு பையனை வந்து எல்லா ஃபீல்டுலேயும் கொஞ்சம் ட்ராவல் ஆகிட்டு அப்புறம் பிடிச்ச வேலையை பிடிச்ச ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கிறது மூலிமா நான் டேட்டு பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அங்கே இருக்க சில டிமோட்டிவேஷன்ஸ், அந்த ஆர்டிஸ்ட் வந்து நம்மளை டிமோட்டிவ் பண்ணுறது, நமக்கு கேட்க போகிற விஷயங்களை வந்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுவாங்களே, இந்த பெயிண்ட் அடினா வால் பெயிண்ட் அடினா கூட சொல்லுவாங்களே, உங்களுக்கு என்ன தெரியும் பெயிண்ட் அடியதை பற்றி அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி சில டிமோட்டிவேஷன்னால் அப்படியே நம்ம ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் ஆகலாமே, நம்மளுக்கு கொஞ்சம் வரைகிற நாலேஜெலாம் இருக்குல்ல சார், அதனால் நம்ம ஆகலாமே அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவ் ஆகிட்டு அப்புறம் அது ரொம்ப லவ் பண்ணி அதனால் திருப்பி நிறைய லவ் கிடச்சி அந்த மாதிரி ஒரு டெவலப் ஆன ஒரு சின்ன ஸ்டோரி தான். இப்போ இந்த ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, ஒரு பொண்ணை மடியில் உட்கார வச்சு டாட்டோ போட்டிருந்தீங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ரொமோஷனுக்காக பண்ணுறீங்களா இல்லை எப்படி ப்ரோ? அது இல்லை என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக நம்மளுக்கு என்ன ப்ரொமோஷன் ஆக போகுது? நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ கண்டென்ட் கிரியேஷனும் நம்மளோட ஆக்டிங்கும் தான் காட்டுறோம். அதில் ஆக்டிங் காட்டுறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. நான் ஃபஸ்ட்டு கோவப்படாமல் நான் பண்ணுறேன். ஒரு யாராவது ஒரு ஆர்டிஸ்ட் எடுத்துக்கோங்களா, ஒரு கோவப்படாமல் பட்டு அடுத்தது அப்படியே சிரிப்பாக்குவாங்க. சந்தானம் இவரெலாம் இருக்காங்களா, அப்படியே டென்ஷனாக மாதிரி. சிவகார்த்திகேயன் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷனாக பேசாமல் பேசுவார், டப்புன்னு அப்படியே மூஞ்சி மாற்றி அப்படிலாம் இல்லை வழி அது வேறு டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரின்ற மாதிரி நம்ம ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். அதில் காமெடியாக சேர்த்து தானே இருக்குது, யோசிக்க முடியாத மாதிரி இருக்குங்களே, அதை பண்ணல. அப்போ அதில் நம்ம நடித்தா தானே நான் வரோம். நல்லா நடிக்கவே தெரியாமல் மடியில் தூக்கி வச்சு உக்காந்துனா இருக்கும். இல்லை கண்டென்ட்டாக போடுற மாதிரிலாம் கமெண்ட் போடுறானுங்க. இவர் நல்ல மனுஷன் ஜாலியாக வாழறாரு, இவருக்கு வர கஸ்டமர்லாம் பொண்ணுங்களாக இருக்குது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. ஆமாம், அது உண்மையாக தானே சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதா சொல்கிறானுங்க. அவனுங்க பொண்ணு வீடியோ பார்த்தா 10 பொண்ணு வீடியோ தான் காட்டுறேன். நான் பையன் வீடியோவும் போட்டிருக்கேன். சரி, எல்லாம் கண்டிப்பாக இவங்க இந்த மாதிரி பொண்ணுங்க வீடியோவே வருதுன்றவங்கள ஒரு கலாயிக்கணும் ப்ரோ. அது எப்படி கலாயிக்கணும்னா, என்னப்பா இதான் சொல்லுவாங்கன்னா உங்கள் கடையை ஒரே பொண்ணுங்களே வருது, பசங்களே வரமாட்டாங்களா அப்படின்னா அண்ணெல்லாம் கேட்குறாங்க. ஆமாம், கேட்குறாங்க இல்லையா? அவங்கள நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா, என் ப்ரொஃபைல் நல்லா தேடி பாருங்க, பசங்க இருக்கும். ஏன்னா அவங்களோட மனசு பசங்களோட பிடிச்சிருக்கு. அவனுக்கு என்ன சொல்கிறாங்க, பசங்களை தூக்கி மடியில் உட்கார வைக்க முடியும். அது எப்படி நான் உட்கார வைக்க முடியும்? நான் பையன், எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும். அதுதான் கெமிஸ்ட்ரி. ஒரு ஹீரோயின் அப்படி தானே பண்ண முடியும். ஹீரோயினை தான் பார்க்க முடியும். இன்னொரு ஹீரோ தூக்கி வச்சா அது கதை வேறு மாதிரி ஆகிடும். அவங்க அதை தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ அந்த கல்ச்சர் தான் டெவலப் ஆகுதுங்களே. பையனை வந்து விருப்பப்படுறாங்க. ஸோ அதனால் அவர் வந்து பையன் வீடியோ போடுன்றானுங்க. ஏன்னா அவனுக்கு பொண்ணுங்க பிடிக்காது. அதனால் சரி, உங்களுக்குன்னு ஒரு பையன் வீடியோவா நான் நல்ல பையன், நல்லா ஜிம்பாடியாக நல்லா பார்த்து உங்களுக்கு போடுறேன், என்ஜாய் பண்ணுங்க. ஆமாம் ப்ரோ, நான் இப்போ பையன், நான் ஹீரோயின் இருந்தால் தான் படத்தை நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குமே. அந்த சாங்கில் ஹீரோயின் வந்தால் தான் நல்லாயிருக்கும்.
காதல் காதல் நீதானே அப்படின்னு ஒரு சாங் வரும்போது டப்புன்னு ஒரு பையன் வந்து அதை முத்தம் கொடுத்து பார்த்தா எனக்கு வெறுப்பாக இருக்கும். என்னடா இது ஹீரோடு புத்தம் கொடுக்க வேண்டிய இடத்துல உடற்பையன் அந்த புத்தம் கொடுக்குறாடேன்ட்டு. ஸோ ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும்ல. ஆனால் அதே சிலருக்கு பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்னொரு பையனையும் ஹீரோயினாக பார்ப்பாங்க. உங்களுக்காக கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து இந்த ரீசெண்டாக வந்து ட்ரெண்டிங் ஆச்சுல ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த ஆஷ் டேட்டோன்னு சொல்லிட்டு இந்த இறந்தவங்களோட சாம்பலை எடுத்து டேட்டோ பண்ணுறது, அதில் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கா ப்ரோ? அதில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. அதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் யாருக்கு போகும் அப்படின்னா, அந்த போட்டுக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆன மாதிரி, அதாவது இறந்தவங்களோட அந்த சாம்பலோட சின்ன ஒரே ஒரு கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ 0.01 மைக்ரோவில் அந்த இது இங்கே கலக்கும் போது அவங்க நம்மளோட கலந்துட்டாங்கன்னு ஒரு நம்ம ஆளுங்க தான் நிறைய மூட நம்பிக்கை தானே ப்ரோ நம்ம ஆளுங்கிட்ட. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், சரி அவங்க நிம்மதியானாங்களேன்னு போடுற நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தவிர்த்து சைடு எஃபெக்ட்லாம் இருக்குல்ல. கண்டிப்பாக நம்ம கரெக்டாக அதை டைல்யூட் பண்ணாமல் ரொம்ப நீங்கள் வந்து க்ரீம் மாதிரி போட்டு கழுகி செவுத்துல அடிக்கிற பட்டி மாதிரியோ இல்லை வந்து பேஸ்ட்டு மாதிரியோ போட்டுலாம் வச்சிங்கன்னா இது சும்மா அவங்க கண்ணுக்கான ஒரு காமிக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் அது. சும்மா பார்த்தீங்களா ஒரு தூசி உளுத்துல அந்த மாதிரி தான் கலந்துச்சா அவ்வளோதான், அதுலேயே நிம்மதியாகிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை ரொம்ப ஆஷில் பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இருக்காது. ஃபஸ்ட்டு க்ளீனாக அந்த எடுத்தா அது சாம்பல் தான், அதில் ஒன்றுமே இல்லை, 0 தான். அது இந்த விபூதியில் எடுத்து வச்சுக்கிறாங்க, விபூதியை நாக்கில் வச்சு அது உடம்புல கலக்குது இல்லை ப்ரோ? அந்த விபூதியாக தான் நாக்கில் கலக்குது, அதுவும் சாம்பல் தான், அதுதான் அது. அந்த மாதிரி போது அதை டைல்யூட் பண்ணிடுவோம் ப்ரோ. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை வந்து டைல்யூட் பண்ணி ரொம்ப அதை வந்து நான் கெமிக்கல்ஸான்ற மாதிரி தான் பாயிண்ட் இவ்வளோ தானே, காற்றுலேயே கலந்துருவ அந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது கிடையாது. ஆனால் நீங்கள் தப்பான இதுவாக பண்ணிட்டீங்க, ரொம்ப க்ரீம் மாதிரிலாம் போட்டுன்னா அந்த ஸ்கின் இன்ஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா ப்ரோ? நம்ம ஹேஷ்டாட்டெல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க, பண்ண மாட்டாங்க. டாட்டோ ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. என்னென்னா பேய் வந்துடும், பிடிச்சிரும், இவனுக்கு தான் பெரிய பெரிய பேயே அந்த மாதிரி போயிடுவாங்க. டிஸ்அட்வான்டேஜாக பெருசாக ஆனது கிடையாது ப்ரோ. இதெல்லாம் கரெக்டாக எல்லாமே முறையாக பண்ணிங்கன்னா எதுவுமே எல்லாமே சேஃப்டி இருந்ததுன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த ஐபால் டேட்டோன்னு சொல்லிட்டு ஏலியன் ஈமோ டேட்டோஸ் அவர் கொஞ்சம் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்காரு. அந்த ஐபால் டேட்டோ அப்புறம் நாக்கை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியா இருக்கா தம்பி? ஐயோ எனக்கு அந்த மாதிரிலாம் ஐடியா இல்லை தம்பி. புதுசாக வினோதமாக ட்ரை பண்ணுறாரு. வினோதம் தான் அது, வினோதம் விசித்திரம் அது இங்கிலீஷில் நம்ம சொல்லுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு. பரவாயில்ல, அவர் பண்ணட்டும். ஒரு பரவாயில்ல, ஒரு தைரியம் வேணும்ல ப்ரோ பண்ணுறதுக்கு. நான் வேணாலும் அவளா கண்ணே தெரியாமல் அவரே சொன்னார் கண்ணு ஒரே நாளில் பிளைண்ட்னஸாக கூட ஆயிடலாம். ஆமாம் ஆகலாம். அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும் ஃபஸ்ட்டு. அதோ சாகசம்தான். நாக்கு கூட விடுங்க, சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ கண்ணு போயிடுச்சுன்னா மொத்தமாக முடிஞ்சுது ப்ரோ. என்ன நடக்குதுன்னு இமேஜினேஷனே இருக்காது. ட்ரை பண்ணிருக்காரு, ஒரு சவுத் ஜோனில் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்காரு, சவுத் இந்தியா சைடில். அப்படின்னும் போது அவருக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். பட்டு நம்ம அதை பண்ணிக்கிற அளவுக்கு நம்ம அதை பெருசாக ஆதரிக்கவும் முடியாது ப்ரோ. அவர் பண்ணுறதுல ஓகே தானே ப்ரோ? கரெக்டான ஆளுக்கிட்ட பண்ணனா ஓகே. இப்போ தான் நான் வந்து ஐபால் டாட்டுவே நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன்னும் போது அங்கே கண்ணை கொடுத்து மாட்டிக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கரெக்டான ஆளுங்கிட்ட காசை கொடுத்து 6 lakhs கொடுத்து பண்ணியிருக்காரு. மேபி தெரியல, கம்மியாகவும் பண்ணலாம் அதிகமாக பண்ணலாம், ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கும் அமௌண்ட்டு. ஏன்னா ரிஸ்க் அதிகம் இல்லை. அவங்ககிட்ட எல்லாமே சைன்லாம் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு இன்னும் போயிடுச்சுன்னா நாங்கள் பொறுப்பாக முடியாதுன்ற மாதிரி எல்லாமே அப்ரூவலோடு தான் பண்ணுவாங்க. நம்ம எப்படி வாங்குறோம்ல, டேட்டு போடும்போதே ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு வீடியோ எடுத்துக்கு முன்னாடியே அவங்ககிட்ட கேட்டு பண்ணுறதோ, ஒரு வீடியோ ப்ரூஃபோ சைன் ப்ரூஃபோ எடுத்து தான் நம்ம வீடியோ பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். அந்த மாதிரி அவங்களுக்கும் ஒரு சேஃப்டினஸ் பார்ப்பாங்களே. அப்படின்னும் பொழுது கரெக்டான ஆளுக்கிட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா பிரச்சனை கிடையாது. அந்த கரெக்டான ஆளு கூட சில சமயம் தவறு பண்ண வாய்ப்பு இருக்குது. ப்ராபபிலிட்டி 99%னாலும் 1% வாய்ப்பு இருக்குது. அது ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதில் என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைரியமாக என்னனால பிரச்சனை இல்லைப்பா, நான் ஏதோ ஒன்று சாதிக்கணும். இன்றைக்கி அவர் அதை பண்ணதுனால தான் வெளியே வந்து தெரிகிறாரு. இப்போ டேட்டில் வந்து நம்ம தெரிகிறோம் அப்படின்னா டேட்டுவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணி நாக்கெல்லாம் கட் பண்ணிட்டு அது அதாவது பாடி மாடிஃபிகேஷன் சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ அவர் யூனிக்காக தெரிகிறாரு. ஸோ அதனால வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கும் பார்ப்பாங்க. இப்போ பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்காருல, அந்த மாதிரி விருப்பப்படுற பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு மாதிரி திங்க் பண்ணுற பசங்க அதை பண்ணலாம். ஆமாம், இருக்க ஒரே ஒரு லைஃப் நான் சொல்கிறேன். இப்போது என்னோடய நாலேஜ்னா ஒரு லைஃப் ஒரே ஒரு வாழ்க்கை தான். இன்றைக்கி இருக்குமோ நாளைக்கு இருக்குமோ சந்தோஷமாக பிடிச்சதை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். அதே தான் அவங்களுக்கும் இருக்கிறது. ஒரே ஒரு உடம்பு, என்னோட பாடி. நான் உன் பாடியில் பண்ணலையே, அவர் பாடியில் தானே அவர் பண்ணிக்கிறாரு. அதுக்கு எதுக்கு ஹேட் பண்ணணும்? அவரோட விருப்பம். வாழ்வோ சாவும் அவன் முடிவு பண்ண போட்டார். நம்ம கபாலியில் ரஜினி சொல்கிற மாதிரி தான், அதை வெளியே பரவ விட்றா. வாழ்தோ சாவுதோ அது முடிவு பண்ணிட்டோன்னு விட்டாலே நிறைய பேர் வந்து நல்லா வந்துடுவாங்க லைஃப்பில்.
இன்றைக்கி அதனால் அவருக்கு இன்கமும் ஜென்ரேட் ஆகலாம், அவர் வீடியோஸ் பண்ணலாம், அதுலேருந்து வந்து இன்கம் வரலாம், இல்லை வந்து ஏதாவது காம்படிஷன்ஸ்க்கு போகலாம், வெளியே போகலாம், ஷோஸ் போகலாம், அதுக்கு இன்கம் வரலாம். அவர் அதனால் சம்பாதிக்கிறாரா இல்லை வெளியே தெரிகிறாரா, பிரபலம் ஆகிறாரா, ஓகே ஃபைன் தான் அவருக்கு. அவர் உங்கள் பாடியில் டச் பண்ணல. அதனால் வந்து காட்டுறதெல்லாம் பார்த்து கெட்டு போகிறாங்களே சின்ன சின்ன பசங்களாம், அதுவும் இருக்குல்ல. இல்லை காட்டுறதெல்லாம் பார்த்து அப்போ கெட்டுருவீங்களா நீங்கள்? இப்போ அவர் வந்து அப்படி பண்ணிட்டாருன்றதுக்காக நீயும் போய் பண்ணிடுவியா? அப்போ நீ எவ்வளோ பெரிய முட்டாள். உனக்கு தேவையா அப்படி தான் பண்ணோம். நாட்டில் கெடுறதுக்கு நிறைய இருக்குது ப்ரோ. இதை பார்த்தா கெடணுமா? சோசியல் மீடியாவை திறந்தாலே கெட வேண்டியது தான், டிவியை போட்டாலே கெட வேண்டியது தான். டப்புன்னு நல்ல ஒரு சேனல்லையே பார்த்தீங்கன்னாலே இப்போ ஒரு பெரிய பெரிய டாப்பு டிஆர்பி இருக்கிற சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஒரு காண விளம்பரம் வருது, குழந்தை கேட்காதா இது எதுக்காகன்ட்டு, அப்போ கெட வேண்டியது தான். அதனால் வந்து இப்போ சின்ன பையன்லாம் இவர் இந்த தம்பி பேர் ஈமோ ஹரிஷா ஏலியன் பாய் இருக்கார்ல, அவர் வந்து சின்ன பையன்ல பேசுறதுக்கு, அவர் பேசினா கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, அதனால் பேசினிப்பாங்க. நாளைக்கு அவர் பெருசாகிட்டாருன்னா அவர் ஃபாரின் போயிடுவார், இந்த கல்ச்சரே வேணான்டான்ட்டு. மேக்ஸிமம் இப்படி தான் ஆகிடுவாங்க. இங்கே இருக்கவங்க வேணா நம்ம அங்கே போயிடலான்ட்டா அப்புறம் யாரும் பேசுறதுக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ பார்த்துலாம் உடனே கெட்டுறலாம் முடியாது. அப்படி நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட மென்டாலிட்டியோட ஏஜ் வந்து குழந்த மாதிரி, குழந்த தான் சொல்கிறதெல்லாம் செய்யும். செல்லம் தண்ணி ஏற்றணுமா, செல்லம் அதை ஆன் போட்டுப்பா, டிவியை போடுப்பா, இங்கே போயிட்டு வந்துருப்பானா குழந்த தான் பண்ண. அப்போ குழந்தையா நீங்கள்? உங்களுக்குன்னு இருக்குல்ல செல்ஃபரி. நாங்கள் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது வேணுமா, உங்களோட வாழ்க்கை நெறிமுறைக்கு அது செட் ஆகுமா, வாழ்க்கைக்கு தேவையா? நான் லவ் பண்ணால் நீ லவ் பண்ணுறக்கூடாது, நான் லவ் பண்ணாதுன்னா உன் ஆளை பிரேக்கப் பண்ணுறக்கூடாது. உனக்கு என்ன, உன் வாழ்க்கை என்ன, அதை புரிஞ்சு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். தவிர்த்து கையை காட்டுறதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்கூடாது. இந்த ப்ரைவேட் பார்ட்ஸ்லாம் டேட்டோ போட சொல்லி கேட்பாங்களே, என்னடா இங்கெல்லாம் வந்து டேட்டோ போட சொல்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? நம்ம பாடியில் எங்கே போட சொன்னாலும் போடுவோம் ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக இங்கே வந்து கேட்டாங்க, இது எனக்கு வந்து மறக்கவே முடியல, இந்த மாதிரி கேட்டாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும்? குழந்தை பிறந்தா ப்ரெக்னென்சியில் வந்து வயிறு கட் பண்ணியிருப்பாங்களே, சிசரியன் பண்ணால், அப்போது அதில் வந்து அந்த தழும்பை மறைக்கணுன்றதுக்காக போட்டாங்க. தெரில அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, அதை போட்டு மறைச்சி சரி அது தழும்பு மறைக்கணும்னு கேட்டாங்க. அப்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கார்ஸ்லாம் போட்டிருக்கோம், இவ்வளோ பெரிய ஸ்கார்லன்னும் போது அது கஷ்டமாக இருந்தது. என்னடா இதை போட சொல்கிறாங்கன்ட்டு இல்லை, கொஞ்சம் அவங்களுக்கு வந்து பெல்லி ஃபேட்டு நிறைய இருக்குது, வெயிட்டாக இருக்குது, அதை பிடிச்சி இப்படி போகிறதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு மசில் பெயின் வந்து ரொம்ப ஒரு 3 மணி நேரத்தில் முடிகிற வேண்டிய வேலை நான் 13 மணி நேரமாக போட்டுட்டு இருந்தேன். ஸோ கழுத்தம் முதுகும் கையும் எனக்கு ரொம்ப வலிச்சிருச்சு. ஸோ அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது தவிர்த்து, அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தவிர்த்து ரொம்ப அருவெறுப்பு படுற மாதிரிலாம் இல்லை. ஸோ இந்த சிசேஷனில் பண்ணுறது. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மார்பகத்தோட அந்த சென்டரில் இருக்க நிப்பில் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு இருக்காது. ஸோ அது இருக்கா மாதிரி க்ரியேட் பண்ணுறது, ஸோ அந்த தழும்பை வந்து மறைக்கிறது, ஆமாம் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கார் விழுந்துடும், அதை ஸ்கார் கிடையாது ஸ்ட்ரெச் மார்க் வந்து விழுந்துடும், அதை டிசைனை போட்டு மறைப்பாங்க. கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறது தான் ப்ரோ. ஸோ ஒரு வந்து அதை அழகுபடுத்திக்கிறதுக்கு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸை வேர் பண்ணுவாங்க. பசங்களாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும், பையனு கை ஃபுல்லாலாம் விரிசல் விட்டா மாதிரி இருக்கும், அதுக்கெலாம் வந்துலாம் டாட்டூஸ்லாம் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் அருவெறுப்பு படுற மாதிரி நீங்கள் அதான் அந்த கொஸ்டின் தான் கேட்குறீங்க. அருவெறுப்பு படுற மாதிரி இங்கே போட சொல்கிறாங்களே அங்கே போட சொல்கிறாங்களேன்ற மாதிரிலாம் இல்லை. அவங்க எவ்வளோ இன்டிமேட்டாக கேட்டாலும் போட தான் செய்வோம், எங்கே கேட்டாலும் போட தான் செய்வோம், இல்லாததை உருவாக்குவோம், அந்த மாதிரி தான். ப்ரோ இப்போ டேட்டோ போடணுன்னா என்ன ப்ரொசீஜர்? இப்போ நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வருதுலாம் சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கனால நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வரும்? ஸோ நீங்கள் சேஃப்டி இல்லாமல், அதாவது வந்து யூஸ்டு நீடில்லையோ பழைய நீடில்லையோ இல்லை வந்து அந்த ஹைஜீன் இல்லாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் வரும். அது நாட் ஒன்லி ஹெச்ஐவி எய்ட்ஸ் இந்த மாதிரிட்டு உங்களுக்கு பிளட் ரிலேட்டட் இஷ்யூஸ், ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் இந்த மாதிரி நிறைய வரத்துக்குலாம் சான்சஸ் இருக்குது. ஹைஜீன் இல்லாமல் பண்ணிங்கன்னா, ஹைஜீனாக இதில் மெயின்டைன் பண்ணுற ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடியோவில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதிரி இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது. ரொம்ப சீப்பராக போயிடாதீங்க. ரொம்ப சீப்பாக கச்சுன்னா அது பெஸ்ட்டாக இருக்காது, சீப்பாக இருக்காது இல்லையா? ஸோ ரொம்ப சீப்பாக போயிட்டு அந்த ப்ராடக்ட் ரேட்டை விட கம்மியாக கொடுத்தா அங்கே என்னமோ நடக்கிறதுனால உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்களோட ரிவ்யூஸ் பாருங்கள், ஜென்யூன் கூகுள் ரிவ்யூஸ் இருக்குது, வேர்ட் ஆஃப் மவுத் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு நேரில் செக் பண்ணுங்கள். எல்லாருமே ஃபோனை எடுத்து இந்த டாட்டு போன எவ்வளோண்டா கேட்குறீங்க தவிர்த்து உங்கள் ஸ்டூடியோ எவ்வளோ வருஷமாக இருக்குது, எப்படிலாம் பண்ணியிருக்கீங்க, யாருக்கெல்லாம் பண்ணியிருக்கீங்க, ஸோ உங்களோட ஒர்க்ஸ் பார்க்கணும், நேரில் உங்களை மீட் பண்ணணும், எந்தளவுக்கு சேஃப்டி ஹைஜீன் பண்ணி இது வரையும் நான் கேட்டதே கிடையாது. எவ்வளோ டாட்டூ போடணும் பிரதர், ஐ வாண்ட் கேட்டுட்டு ஒன் டாட்டூ ஹவு மச்க்கா, என்ன போட போகிறேன் நீ, எப்படி ஹவு மச் நான் என்ன சொல்கிறது? நான் 800 போட்டிருக்கேன், 500 போட்டிருக்கேன், 50,000 வரையும் போட்டிருக்கேன், 1 லட்சம் வரையும் போட்டிருக்கேன் ஒரே டாட்டுக்கு. அப்போ நான் என்ன சொல்கிறது? நான் 1 லட்சம் நான் சொல்கிறது சொன்னேன்னா என்ன
₹1,00,000 வாங்கியிருக்கீங்க ப்ரோ டாட்டா? ஒரு டேட்டு 1 லேக்லாம் போடலாம். ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட், அதான் சொல்லிடணும். அதை வந்து பல நாட்களாக பண்ணி வரும் அந்த டேட்டுக்கு. ஆனால் ஒரு டேட்டு தான் அது, பல நாட்களாக அதுக்காக உழைக்கலாம். 4-5 நாள் ஆகும். ஆமாம், கண்டிப்பாக உழைச்சி அது வர வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறது, அதுக்கு பிஃபோராக நீங்கள் ஸ்டூடியோ வாங்க. லைஃப் லாங் இருக்குது. பொண்ணு பார்க்க போகிறோம்ல ப்ரோ, நேரில் ஏன் போகிறோம்? காலை ஃபுல்லாக கூட இருக்கிற பொண்ணாச்சே, டிவோர்ஸுன்னு போய் நிற்கக்கூடாது. பார்த்து பேசி முடிவு எடுத்துக்கலாம். காலம் ஃபுல்லாக இருக்க டாட்டுக்கு ரிமூவல்னு போய் நிற்கக்கூடாது. எந்த சைடு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் ஏதோ சைடு எஃபெக்ட்லாம் எதுவும் வந்துடக்கூடாது. அப்போ நீங்கள் டேரெக்டாக ஸ்டூடியோ வந்து விசிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணலாமே. அப்போ தான் உங்களோட நாலேஜ் என்ன, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க, எதுக்காகுது. நம்ம ஆட்களுக்கெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே பணம் எந்த அளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. காலையே முடிக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணிக்கூடாது. வேலை செஞ்சுன்னு இருக்கணும். வேலையை லீவ் போட்டுலாம் நான் வரமாட்டேன். அது காலம் ஃபுல்லாக இருந்தாலும் சரி. 10 கடையை நான் கால் பண்ணேன். யாராவது கம்மியாக சொன்னாங்கன்னா நான் அங்கே போயிடுவேன். அது எங்கேனாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு டாட்டு போட்டால் போதும். இந்த மாதிரி இருக்காதிங்க. ஹைஜீன் மெயின்டைன் பண்ணி போடுங்க. அந்த ஸ்டூடியோவில் போய்ட்டு அவங்களோட அப்ரோச்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் கரெக்டாக இருக்காங்களா, எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க, நம்ம கேட்குற கொஸ்டின்ஸ்க்குலாம் எப்படி சொல்கிறாங்க, நீடியல் எக்ஸ்பைரி டேட் எல்லாமே கண்ணில் காட்டுறாங்களா, இங்குக்கு எக்ஸ்பைரி டேட்டை காட்டுறாங்களா, க்ளீனாக இருக்குது அட்மாஸ்பியர், இதெல்லாம் பார்த்து நீங்கள் போடலாம் தாராளமாக. சில பேர் வந்து உங்களை பார்த்து அண்ணன் ஜாலியாக இருக்காரு, நம்மளே இந்த மாதிரி டாட்டா ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் அப்படிலாம் நினைப்பாங்க. ஃபெயிலியர் ஆகிடுவேன். எப்படி உன்னால் சக்ஸஸ் பண்ண முடியும்? நீ ஒரு தொழிலை லவ் பண்ணனா தான், அதாவது பொண்ணை லவ் பண்ணுறதை விட நம்ம தொழிலை லவ் பண்ணால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடலாம் ப்ரோ. எந்த அளவுக்கு நம்ம லவ் தருமோ அந்த அளவுக்கு ரிட்டன்ஷன் தரும். அது கண்டிப்பாக நம்ம எந்த அளவு நம்ம இன்கம் அதாவது ஸ்பெண்ட் பண்ணுறோமோ நம்ம டைமை லவ் மாதிரி அதை பார்த்து 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 செதுக்கணும்னு வைங்களா, அது அழகான சிற்பமாக வந்து நம்மளுக்கு திருப்பி அவ்வளோ அழகாக தெரியும். எல்லாருக்கும் நம்ம காதல் வந்து புனிதமாக தெரியும் நல்லா. அதனால் நீ சம்பாதிப்ப. இப்போ நான் எல்லா கண்ட்ரிக்கும் நான் போகிறேன், ஸ்டூடியோ டெவலப் பண்ணுறதுக்கு இத்தனை பேர் வேலை செய்கிறாங்க. இதில் எதனால் கட்சிது? அது தொழில் மேலே இருக்கல. ஒன்றால் நீ வந்து ஒரு வீடியோ உக்கிரமாய் நான் செலவு பண்ணி நான் வச்சிருவேன். கமெண்ட் பண்ணுறவங்களாம் வச்சிட மாட்டான், அது வேறு விஷயம். ஆனால் எவனாவது உள்ளுக்குள்ளே அந்த மாதிரி எண்ணங்களை வச்சு நீ ஸ்டூடியோ திறந்தனா எப்படி நீ பாசிபிளாக நீ சக்ஸஸ் ஆக? அவ்வளோ இது இருக்கும் போது ஒரு பொண்ணு தனியாக மாட்டிச்சா நீ என்ன வேணாலும் பண்ண அட்டன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுவேன். நீ போலீஸில் மாட்டிப்ப, அரெஸ்ட் ஆகி உள்ளே உட்காந்துரும். உங்கள் கடை 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா கொடுத்து போட்டது வேஸ்ட் ஆகிடும். கடனில் வந்து நிற்போம், உங்கள் குடும்பம் நடுத்தரில் வந்து நிற்கும். நம்ம துப்பாக்கி போட விஜய் மாதிரி சொல்லிடலாம் டப்புன்னு, அது ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் வேணாம். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிக்காதீங்க. நாங்கள் ஜாலியாக இருக்கோம் அப்படின்னா நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும். நான் எல்லாருமே ராஜேஷ் ஆகிட முடியாது, எல்லாருமே நம்ம பிரதர் ஆகிட முடியாது, கேமராமேன் ஆகிட முடியாது. அவங்களுக்கு என்ன வருமோ அதில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும், உங்களை தேடிய பொண்ணு வரும். உங்கள் ஃப்ரெண்டு பீட்டர் கே கூட படம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் தனியாக ஒரு படம் பண்ணலான்னு ஃபியூச்சரில் பிளான் இருக்கா ப்ரோ? ஐயோ, அவர் வந்து ஓன் ப்ரொடக்ஷனில் பண்ணுறோம். நம்மளுக்கு அந்தளவு இல்லை ப்ரோ. நம்ம இல்லை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. நான் நடிக்கிறதுக்காக காட்டணும்னு பார்க்குறேன் ஸ்கில்லை. எனக்கு ரொம்ப லவ் பண்ணுறேன், நடிப்பேன். யாராவது வாய்ப்பு தந்தால் நடிப்பேனே தவிர்த்து நான் காசு போட்டு பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி இல்லை. நண்பர் பீட்டர் பார்த்திங்கன்னா அவர் பண்ணிட்டு இருக்கார். அடுத்தது அவரும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணுறாரு. அவரும் நடின்னு வந்து ஆசைப்பட்றாரு. ஸோ அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்திருக்காரு ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? இல்லை அந்த படத்தில் நம்ம பண்ணல. கரெக்டாக அந்த டைமில் வந்து நம்ம இந்த ஸ்டூடியோலாம் டெவலப் பண்ண வேண்டியதாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து தேங்க்யூ. நன்றி ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் மீட் ப்ரோ. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ₹50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். കട്ടിയെന്ന് പറഞ്ഞാൽ മനസ്സിലായോ? Feel the nature. Ilai Beach Meadows on Kadalur by Taranam Homes.